சூப்பரா சார் போதில இருக்க ஓட்ட தெருல வண்டிய ஜெஃபர்சன் அண்ட் அர்னால்ட் வந்து ஆக்சுவலா நான் வந்து என்ன பாக்குறதுன்னா பாசத்துல வந்திருக்காங்க சொல்லி ஒரு நிமிஷம் கண் கலக்குது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த நாய்கள் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு கோயம்புத்தூர் போறதுக்காக வந்திருக்கிறானுங்கிறது அதுக்கப்புறம் தான் வந்து கூப்பிட்டு திருப்பி கோயம்புத்தூர் விட போற நாளைக்கு அதுக்கு ஒருத்தனை கோயம்புத்தூர்ல கூப்பிட்டு வந்துட்டு திருப்பி நாளைக்கு கோயம்புத்தூர்ல விட போறேன். அர்னால் வந்து அவருடைய பிராண்ட் அம்பாசிடர் காரை வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். BMW 520 வேறான கார். எங்க போயிட்டு இருக்கோம்னா ஏற்காடு போலான்னு சொல்லிட்டு அது வந்து ராகுல் வந்து அழுகுறாரு. அவரு மூக்கால் அழுகுறாரு. கோச்சிக்கிட்டு ஒரு பக்கத்துல படுத்துட்டாரு ஏற்காடு கூட்டு போடுறது. அதனால ஏற்காடு நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் சொல்றாங்க. அதாவது அவங்க போறதுக்காக என்ன ஒரு பகடுக்காயா பயன்படுத்த பாக்குறாங்களே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. வண்டி திருப்பிடுவோமா அடுத்த டர்னிங்ல திருப்பிடலாம். திருப்பி நேரா போயிட்டு சாப்பிட போயிடலாம். பெட்ரோல் போட்டாச்சு அது வேஸ்ட் ஆகும் நான் பாக்குறேன். பரவாயில்ல செக் பண்ணிடுவோம். அவனுக்கு ஷேர் பண்ணாத ஓவரா பேசுறான். காசு ஷேர் பண்ணாத. மெதுவா போய் எல்லாம் குடிச்சிட்டு போனுங்க. தட்டிக்கிட்டு தூக்கிட போறேன் எவனையாச்சு. ஜெஃபர்சன் வாழ்க்கை எப்படி பேசுறேன். ஜெஃபர்சன் வந்து ஒரு கிளினிக் ஓனரா இருக்காங்க. அவங்க ஓனரை பார்த்தாரு. அது அவங்க ஓனருக்கு தெரியுமா? அவ்வளவு வேலையை விட்டு தூக்கிடுவாரு. அதாவது சொல்லி உங்ககிட்ட லீவ் கேட்டு வந்தாங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து இந்த வீடியோ. இன்னைக்கு என்ன டேட்னா 6th May 2026. ஊருக்கு போறேன் அப்படிதான் சொன்னேன். ஜெஃபர்சன் பாட்டியை பார்க்க போயிருந்து வந்து பாட்டிக்கு பார்க்கல சொல்லிட்டு நான் வந்திருக்கேன்னு அவன் போறவள பாத்துருந்தோம்னா பாட்டியோட சாப்பாடு போட்டு அனுப்பியிருப்பாங்க. நைட் சாப்பாடு இது சாப்பிட்டு வந்துக்கலாம். சொல்லி இருந்தா கூட நான் வந்து ஒரு செலவு பண்றதுக்கு யோசிச்சிருக்க மாட்டேன். ஆனா வந்துட்டு நீ வந்து தெரியாதனமா வந்துட்ட கல்யாண வீட்டுக்கு என்ன பத்தியா. நான் கூட ஒரு நிமிஷம் அப்படி கண்ணெல்லாம் கலங்கிட்டேன். ஃபெல்லோஷிப்ல இருக்கிற ஆட்கள் அண்ணன் கலங்கிட்டாங்க. அங்கேயும் யோசிக்கிறாங்க. நான் ஜெஃப்ட சூப்பரா சொன்னேன். நாளைக்கு ராகுல் கண்டிப்பா எப்படியே இது பண்ண அவரும் ஃபெல்லோஷிப்ல இருப்பாரு. பிஜிஎம் ஃபெல்லோஷிப்ல இருப்பாங்க. நம்ம சூப்பரா என்ட்ரி கொடுப்போம்னு சொன்னேன். ஃபெல்லோஷிப் வந்திருக்க மாட்டாரு. வேலையில இருந்து வேலைக்கு போயிருப்பாரு. நான் அதுக்குதான் நேத்துக்கே கன்ஃபார்ம் பண்ணேன். இன்னைக்கு சொன்ன அப்புறம் நான் சொல்லிட்டேன் சரி லீவ் போட்டுலாம் அப்படின்னு சொல்லி. நான் வந்து ஊட்டி விளாக் ரெடியா இருக்கேன். ஊட்டி லாக் இல்ல விளாக் ஏன் வரலன்னா அது பாதிதான் இருக்கு. மீதி பாதி கண்டென்ட் வந்து எடுக்கல. எல்லாத்தையும் அனுப்பிட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னா நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். அதனால வந்து பாதி ஃபூல் ஆயிட்டாரு. எமோஷனல் ஃபூல். இன்னைக்கு அவன் வந்து என்னென்ன வேலைக்கு வந்திருக்கானா அவன் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கான். ஃபெல்லோஷிப் அக்கௌண்ட் ஒன்னு ஓபன் பண்ணான். எத்தனை நாள் அவன் பேர்ல இருந்துச்சு. அந்த அக்கௌண்ட் தலைவர் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காரு. யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்மளே மெமரிஸ்க்காக வச்சுக்கிறது தான். நம்மளே முதல்ல பார்க்க மாட்டோம். ஸ்கிப் பண்ணிடுவோம் ஓகே அப்படின்னு சொல்லி. அதான் சிக்னேச்சர் கூட இல்ல. நீ கொடுத்தால நல்லா இருக்கு. என்னது வெல்கம் டு தி கிரிஞ்சி லாக்ஸ். கிரிஞ்சி லாக். டேய் வரும்போது நல்ல பரோட்டா கடையா பார்த்து நீ பாட்டு. வரும்போது நம்ம மேல போய் எதுக்கு போறோம்? மேலேயே சாப்பிட தான் போறோம். என்ன இருக்கு பாரியா? அட்ட ராத்திரி போய் சாப்பிடறதுக்கு தான் போறோம். ஆனா ஏற்காடு அட்ட ராத்திரி போய் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தன் வந்து இவன் தான். இத்தனைக்கு கோல்டா. ரிமெம்பர் மை ஃபேஸ். ஏற்காடு போலாம்னு சொன்னா டைம் ஆக ஆக தலைவர் வந்து கோச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டாரு. கோச்சிக்கிட்டுலாம் படுக்கல காய்ஸ். இரும்பெல்லாம் இருந்து எனக்கு கோல்டு உடம்பு சரியில்லை 2 days எனக்கு. சரி ஓகே அப்படியே படுத்துடலாம். ஏன்டா கோச்சிக்கிட்டியான்னு கேட்டான். சரி இப்படி இப்படி யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ஆமான்னு சொன்னா ஏற்காடு கூட்டு போயிட்டானுங்க. அவ்வளவுதான் பாருங்க இரும்புல. அது ஏன் அந்த கால் ஓ இதெல்லாம் வந்து வருதுடா. நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்றது அங்க கால் ரெக்கார்ட் போகுது. ஆக்சுவலா இந்த கார்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதான் உண்மை. எதுவுமே எங்களுக்கு தெரியல. அதனால என்னெல்லாம் நல்ல கார் गाइस. போட்டோ ஜீராக அதனால ஏசி தைஸ் ஆட்டோ பார்க். இது வந்து அரசியல் வந்து என்ன அப்படின்னா அர்னால்டு போன வாரம் அர்னால்டு இல்லைன்னா நெல்சனோட கதை என்ன ஆயிருக்குங்கிறது
என்ன பேச்சு பேசினா டிவிக்கு ஒரு தொகுதி அடிக்கிறது பெரிய விஷயம், 10 சீட் அடிக்கிறது பெரிய விஷயம். என்ன பேச்சு அடி. அர்னால்டு வந்து தலைவர் வந்து கடந்த 2 வருஷமா பயங்கர டிவிக்கே கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பிஜேபி இப்பதான் தலைவர் வந்து பிஜேபி, அது வரைக்கும் இன்னொரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சீட்டு ஜெயிக்கிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து வாய் பேசினாரு. गाइस நாம முதல் ரவுண்ட் ஐயோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்லுவோம் டக்கு வரவே மாட்டேங்குது. முதல் கொண்டை ஊசி கடந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியாக கடந்து வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடந்து வந்திருக்கிறோம் பல தடைகளை தாண்டி கடந்து. எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு கால் பண்ணா தலைவர் வந்து இருக்கவே இல்ல. அப்படி மொட்டை காட்டுல இருக்கிறான் லைனுக்கு டவர் எல்லாம். ஆமா அங்க ஒருத்த அவசரமா முடிச்சிட்டு போயிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். இந்த போலீஸ் செக் போஸ்ட் வரைக்கும் ஒரு நாள் நிக்க மாட்டான். என்னடா விட்டானே நம்மள? வண்டியை பார்த்தானே விட்டான். நம்ம என்ன நம்ம வண்டி என்ன நம்பர்? கொடியை மட்டும் டிவிக்கு மாட்டிருந்தீங்க மாசா இருந்திருக்கும். ஒரு ஸ்னாப் போடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், எப்போ ஏற்காடு வந்தாலும் போலீஸ் செக்கிங்ல ஜப்பர் சேலை மட்டும் டிஃபரெண்டா பாக்குறாரு. அவனுக்கு குடிச்சிருக்கானா இருக்கிற மாதிரி எல்லாரும் வந்து அவ்வளவுதான் பாக்குறாரு. காரை நிப்பாட்டி இந்த தம்பி எதுக்கு சோகமா இருக்காரு, மூஞ்சி சரி இல்லைன்னு சொல்லிட்டு கார் விண்டோ இறக்கி அவரு உத்து பாத்துட்டு போறாரு. எங்க போனா ஜோலியா ஏன் அவன் மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்கிறாங்க. ஒட்டி இருக்குல்ல. ஒருவேளை இப்படி நினைச்சிட்டு போன சோகத்துல போய் தம்பி சூசைட் பண்ண போறாரு மேல போயிட்டு அடிவதான் நினைச்சிட்டு போனா. So at last after long days we are doing vlog. ஏன்டா ஆனா நாங்க ஏற்காடு போய் சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க போய் ஒரு பஜ்ஜியும் ஒரு டீயும் சாப்பிட்டுட்டு திரும்பி ரிட்டர்ன் வர போறோம். உண்மை வேற கடையும் இருக்காது. போற டைம் அப்படி இருக்குமா மக்களே? இருக்கும். மேபி நைட்ல கடை மந்தி இருக்குமா? மந்தி இல்லையே, அதான் நான் நீங்க சொன்ன what is chocolate we are going. சரி இதாவது அட்லீஸ்ட் வருமா ரெண்டு நாள்ல? இந்த வீடியோ வந்து ஃபுல்லா எடுக்கப்பட்டால் வரும். கடைசியாக சகோதரரை நாம் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக அப்படி இல்லடா, வந்து க்ளோஸா இருக்குது. இங்கெல்லாம் சாப்பிடுறீங்களா? எங்க? அதாவது அர்னால்டு கூட்டு போகாத எந்த இடத்துலயும் நாங்க வந்து சாப்பிட்டது கிடையாது. ஏற்காடு போகாத அர்னால்டு கூட்டு போகாத ஸ்வீட் ரைஸ் சாப்பிடுறீங்களா? நல்லா இருக்குமா? பிரியாணி சாப்பிட முடியாது. பிரியாணி இருக்காது. பிரியாணி இருக்காதா? அப்ப வேண்டாம் விட்டுரு. பிரியாணி இருக்கிற கடையா பாத்துக்கோ. எந்த கடைக்கு சொல்றா? அந்த கடைக்கு சொல்றியா? தள்ளு வண்டி கடையில பிரியாணி இருந்தாலும் அவன் சாப்பிடலாம். அங்க ஜூம் பண்ணுங்க, அதை எடுங்க. So Arnold on fire. Yeah, we boys TN74. So Boma ராகுல் ஆசைப்பட்ட மனுஷன் ஏற்காடு சுத்தி பார்க்கலாம் வந்து யூடியூப்ல வந்துருங்க. சர்ப்ரைஸ் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். நன்றிக்கா. உட்காருங்கடா. இவங்கள நம்மளா நமக்கு எதுவும் கிடைக்காது. சரியானது இல்ல, இந்த மிஸ்டுக்கு சூப்பரா இருக்கு.
இங்கெல்லாம் ஸ்ட்ரீம்ஸ் எப்படிங்க? கையில போடுவாங்க. அது வேற மாதிரி டிகிரிங்க. என்ன பண்றீங்க? கை வேலைக்கு வாங்கிக்குவோம். இப்போ எவ்வளவு சில்லறை வாங்குனீங்க கடைசியா? அப்படியா? தெரியாது. 1500. நாங்க கவர்மெண்ட் போடுறதா? போடுங்க. தைரியம் போடுங்க. சாப்பிட்டாவே இல்லை. At last, we had our snacks time. We are going. கீழே இறங்க போறோம்னு நினைக்கிறேன். BMW is on the way. ஆக்சுவலி இந்த லைட் வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்குது. நீங்க தான் பல்லையா தெரியுங்க. நான் பாரு. இது எனக்கு பிடிச்சிருக்கு பிஜி. ஸோ லைட் கால்ல போட மாட்டாங்க. நான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அது நைட் 9 மணிக்கு தெரியல, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதும் தெரியல. அவ்வளவுதான் டின்னர். ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். திரும்பி போறோம்ல அதே போலீஸ்காரரை பாக்குறோம். ஜெஃபர்சனோட ரியாக்ஷன். அந்த போலீஸ்காரர் வந்து என்ன ரியாக்ஷன் அவர் ஏன்பா சோகமா இருக்காரு? நான் போட்டுறேன். சரியா எழுதுறோம். அது வந்து உள்ள இருந்து எட்டி பாக்குறாரு. நம்மள அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கலாம், கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. அது கூட வந்து அவனுக்கு சந்தேகமா வரும். அதான் கடத்திட்டு வரமா என்னன்னு. இவனுக்கு கடத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஜெஃபர்சனோட ஜாலியா இருக்கிறதெல்லாம் ஜாலியா இருக்கு. ஏன் என்ன சொல்றது? சார் லைட்டே போட்டேன். புரியுது, அந்த மேல இருந்து போயிடுறேன். இவன் ஏன் நின்னுட்டான்? மிஸ்ட் தெரியல. அது லைட் ஆஃப் ஃப்ரண்ட் லைட் ஆஃப். கேமரா வழியா பார்த்தா நல்லா தெரியுதுடா, நேர்ல பாக்குறதோட. நான் வந்து ஒரு சோசியல் ஹெல்ப் பண்றோம். என்ன அப்படின்னா, நாங்க முன்னால போய் மிஸ்டுக்கு வழி காமிச்சு பின்னால எங்களை ஃபாலோ பண்ணி வண்டி. அதாவது மிஸ்டுக்கு வழி காட்டுறாராம் ஃப்ரெண்ட்ஸ், பாத்துங்க. மிஸ்டுக்கு வழி இல்லடா, அதாவது பின்னாடி இருக்கா? பின்னால வர கார்ஸ் அவங்களுக்கு வந்து வழி தெரியல, அதனால ப்ரோ நீங்க முன்னால போங்க, நாங்க பின்னாலே வரோம் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல காத்து, சம மிஸ்டு. ஏற்காடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகே, பிரியாணி. என் மச்சான் பிரியாணி சாப்பிட போறான். கைதி மாதிரி என்ன தவிர வேற எவனாச்சும் பிளேட்ல கைய வச்சுங்க, கைய ஓட்டு. பார்க்கிங் மரியாதையா வந்து பண்ணி கொடுக்குறேன். சரி, நானும் அருணாள் சாப்பிடுறியா மக்களே? கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம். ராமலிங்கம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வயிற்றுல இடம் இல்லையே. அவர்களே இப்போ முக்காத்தோட நம்ம ஆளுக்கு ஒரு இது கால் பங்கு ஒரு பார்சல் வாங்க. மோட்டோன் பிரியாணி, மட்டன் ஸ்மெல்லிங். ஏதோ தப்பா இது பண்றாரு. ஏய், பில் பண்றா போடா. ஜாலியா இருக்கிறேன், ஒன்றும் இல்லை இல்லை, சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு. ஓவர் லோடு பஸ் ஒண்ணு வாங்கி ஆளால் ஒவ்வொரு வயசு கறி சாவடிச்சிட்டு போல. ஓரா பேசுறான்டா. சாப்பிட போலாம். இங்க வாடா, இருக்கா ஜாலியா இருக்கு. ராமலிங்க பிரியாணி நாங்க வந்து சாப்பிட்டுட்டு ஏன்டா சாப்பிடணும்னு வச்சுட்டான். அதுவும் என்ன சொல்லுவோம், நல்லா இருந்துச்சு. என்ன பிடிக்கலையா? அப்படி இல்ல, என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல டைலாக்ல ஒரு ஐகானிக் டைலாக் சொல்லுவாங்க. நல்ல டைலாக் என்ன சொல்லுவாரு,
நல்ல பிரியாணி, நல்ல டேஸ்ட், நல்ல சுவை. நல்ல பிரியாணி, நல்ல டேஸ்ட், நல்ல நான் நினைச்சிட்டேன்னா எல்லாம் ரிசல்ட்டா நினைச்சிட்டீங்க. அவரை பார்த்து அல்றாத ஆளே இல்ல. அந்த அளவுக்கு தான் பேசுறேன் நினைச்சிட்டேன். அவ்வளவு பெரிய பொம்மை தான். எட்டம் போட்டு 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 போயிட்டே இருப்பாரு. கூலிக்காரர் தான் அச்சிச்சு இப்படி ஆகிட்டாருங்க. ஸோ அட் லாஸ்ட் ஓகே, என்னை நாள் நன்றாக முடிந்தது. ஒரு விஷயம் தான், நாளைக்கு கிளம்பிடுவானுங்க. அது கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. பட் 1000 தந்து அனுப்புவான்னு எதிர்பார்க்கிறோம். வந்தது 1000 தர மாட்டேன். நீ என்ன பாக்கியா வந்தா? கல்யாண வீட்டுக்குலாம் வந்தா? இப்படி இன்னைக்கு செலவுல வந்தாலும் பண்ணிருக்கோம். அதே பார்த்துப்போம். அப்போ Okay guys, thank you and see you on next video when Armal comes. லெவல் சர்ச் என்ன சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு இருந்திருக்கலாம்.